ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம்னா என்னன்னே தெரியாமல் வளர்ந்துட்டு இருக்கா. அவளுக்கு சந்தோஷம்னா என்னன்னு தெரியறத விட அவளுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லையேன்ற கஷ்டம் அவளுக்கு ரொம்பவே இருக்குது. எங்கே போனாலும் தனியாக போகணும், ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் தனியாக வரணுன்றதுனால ரொம்ப கஷ்டப்படுவாள். ஸோ இந்த மாதிரி நாட்களில் ஒரு நாள் அவள் ஒரு பெரிய கார்டன் கடந்து போகும் பொழுது அவள் வயசில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே சந்தோஷமாக ஓடி ஆடி விளையாடுறத அவள் பார்க்குறா. கொஞ்ச தூரம் நடந்து போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்ட பிள்ளைகள் சர்ச்சுக்கு போகிறதையும் அவள் பார்க்குறா. தன்னோட வயசில் இருக்கிறவங்களாம் இவ்வளவு சந்தோஷமாக இருக்கும்போது நமக்கு ஏன் இந்த சந்தோஷம் இல்லை அப்படின்றத ஒரு நாள் அவங்க அப்பா கிட்ட போய் கேட்குறா. அப்பா, என் வயசில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் இவ்வளோ சந்தோஷமாக ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோடு இருக்காங்க, நான் மட்டும் தனியாக இருக்கேன், ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்குறா. இந்த கேள்வியை புரிஞ்சுக்கிட்ட அவங்க அப்பா தன்னோட பிள்ளைக்கு என்ன சொல்கிறாரு, நீ என்கிட்ட கேட்குறதோட போய் ஏசப்பா கிட்ட கேளுன்னு சொல்லிடுறாரு. அந்த பிள்ளையும் போய் ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறா. தன்னோட பிள்ளை ஆண்டவர்கிட்ட கேட்குறான்றது தெரிஞ்சுக்கிட்ட அவங்க அப்பா டெய்லி அந்த பிள்ளைக்கு பைபிள்லேருந்து ஒரு குட்டி குட்டி கதையை சொல்லி வசனங்களையும் சொல்லி கொடுக்குறாரு. அப்பா என்ன கதையும் வசனமும் சொல்லி கொடுக்குறாரோ அதை பேஸ் பண்ணி அன்னைக்கு போயிட்டு அவள் ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறா. தன்னுடைய மகள் நல்லபடியாக ப்ரேயர் பண்ணுறா, நம்மளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறா, தன்னுடைய பிள்ளையோட வாழ்க்கை மாறுது, அவள் முகத்தில் சந்தோஷம் வருதுன்றத அவங்க அப்பாவும் தெரிஞ்சுக்கிட்டாரு. தான் ஜெபம் பண்ணுறதுனால தன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்குன்றதையும் அந்த பிள்ளையும் உணர்ந்துட்டா. தன்னுடைய பிள்ளையை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்க அப்பா நிறையா சர்ப்ரைஸாக கிஃப்ட் எல்லாமே வாங்கி கொடுக்குறாரு. உலக பிரகாரமான அப்பாவே தன்னுடைய மகளை சந்தோஷப்படுத்துறதுக்கு இவ்வளவு செய்யும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் கிட்ட நம்ம கேட்கும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு அவர் கொடுப்பாரு. நம்மளோட வாஞ்சை எப்படி இருக்கணும் அப்படின்னா அவர்கிட்ட போய் கேட்கணும். இந்த குட்டி பிள்ளை அவங்க அப்பா கிட்ட போய் சரியான நேரத்தில் கேட்டதுனால தான் அந்த சந்தோஷத்தையும் அந்த சர்ப்ரைஸான கிஃப்டையும் அந்த பிள்ளையால் பெற்றுக்கொள்ள முடிஞ்சுது. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் கேட்க வேண்டிய இடத்துல கேட்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக நம்ம போயிட்டு நம்மளோட அப்பா கிட்ட கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பார். இதை தான் வேதம் தெளிவாக சொல்லுது. மத்தேயு 7:7 கேளுங்கள் கொடுப்பேன், தட்டுங்கள் திறப்பேன், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று. நாம் எதை பற்றி ஆண்டவர்கிட்ட கேட்குறோமோ அந்த காரியத்தை கண்டிப்பாக கர்த்தர் கொடுப்பார். ஆமீன்.